என்னப்பா ஏன் எப்படி இருக்கா? எதையோ பார்த்து பயந்தவ மாதிரியே இருக்கா? ஆமாம்மா, பயந்துட்டா. என்னப்பா, எதை பார்த்து பயந்தா? போன இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு கொலை நடந்து போச்சு. அதை பார்த்ததுல இருந்து அலமு கொஞ்சம் பயந்துட்டா. கொலையா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? சரவணன், இன்ஜினியர் சரவணன், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவனை எப்படிமா மறக்க முடியும்? உன்னை கேவலப்படுத்தி நம்ம குடும்பம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணமா இருந்ததே அவன் தானே. அவனை தாம்மா கொன்னுட்டாங்க. எங்களை கொல்லணுங்கிற நோக்கத்தோட தான் எங்களை தேடி வந்தான். ஆனா விதி அவன் கதையை முடிச்சு வச்சிருச்சு. பண்ண வேண்டிய கெடுதல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அவன் உங்க 2 பேரை கொல்லணும்னு அலைஞ்சிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்திருப்பான். சாகட்டும்பா. அம்மாக்கு பண்ண கொடுமைக்கு அவன்லாம் இப்படிதான் சாகணும். அதுவும் கோவிலுக்கு முன்னாடி நடந்திருக்கு பாருங்க. உண்மைதாம்மா. சாமிக்கு முன்னாடி பொய் சத்தியம் பண்ணி என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினானோ அதுக்கான தண்டனைய இத்தனை வருஷம் கழிச்சு சாமி அவனுக்கு கொடுத்துருச்சு. அவன்லாம் ஈர பரப்புமா. இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு? கோயிலுக்கு போயிட்டு வந்த பத்தி சொல்லுங்க. அதுல ஒண்ணும் தடை வரலையே. நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்துட்டீங்களா? அருமையா கும்பிட்டு வந்தோம்ப்பா. கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஓ, வாஸ்து வந்தாப்பா. அந்த கோயில போய் சாமி கும்பிட்ட நேரம் நம்ம குடும்பத்தை ஆட்டி படிச்ச வில்லங்கமெல்லாம் தீந்துருச்சு. நம்மளை கொடுமைப்படுத்தின அந்த படுபாவி அங்கே செத்து மடிஞ்சான். இவ்வளவு நாள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த அலமுவோட கல்யாணம் நல்லபடியா பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆமாமா, கேசவண்ண கூட வரமாட்டேன், வந்தாலும் அவர் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் பயங்கரமா முறுக்கிட்டு நின்னாரு. அண்ணன் கிட்ட கேளுங்க. ஆனா அவரே ஒன்னும் சொல்லாம எங்களோட வந்துட்டாருன்னா பாருங்களேன். நேரம் கூடி வந்தா எல்லாம் அமைஞ்சு வந்துரும்மா. சரிப்பா, ஆக மொத்தத்துல உங்க பயணம் வெற்றி. இனிமே கல்யாண வேலையை நாங்க ஆரம்பிக்க வேண்டியதான். அப்படின்னா கல்யாண வேலையெல்லாம் நீங்க தான் பார்க்க போறீங்க, எங்க 2 பேருக்கும் எந்த வேலையும் இல்லைங்கிறீங்களா? சரிம்மா, லேட்டானா அவர் ஏதாவது சொல்லுவாரு, நான் கிளம்புறேன். அப்பா, மங்களாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்படியே நானும் கிளம்புறேன்ப்பா. சரி துரை, அப்புறம் அமுதன் இங்க விட்டு போப்பா. நைட் இங்க இருந்துட்டு அவனை காலையில அனுப்புறேன். உங்ககிட்ட சின்ன வேலை இருப்பா. ஏய், இருந்துட்டு வாடா. சரிங்கப்பா, வரேன்பா. வரேன்பா. சரிம்மா. வரேன் அல்பு. அமுதா தாத்தா, உனக்கு அந்த சரவணன் எப்படி தெரியும்? எந்த சரவணன் தாத்தா? அதான்டா, சென்னையில புதுசா ஒருத்தங்கிட்ட பழகினிய, அதான் ஸ்டிக் வச்சுட்டு நடப்பானே, அவன் பொண்ணு பேர் கூட அனிதா. ஓ, சரவணன் தாத்தாவா? அவரை தற்செயலா தான் தெரியும் தாத்தா. அது எப்படின்னா, கேசவ பெரியப்பாக்கு அடிபட்டு இருந்தப்ப அவரை பாக்குறதுக்காக சென்னைக்கு போனோமே, அப்போ ஸ்ரீரங்கத்துல ஒரு கும்பல் என்ன துரத்திட்டு வந்தாங்கல்ல, அதே கும்பல் என்ன சென்னையிலேயே துரத்த ஆரம்பிச்சாங்க தாத்தா. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடும்போது அனிதா ஆண்டி தான் அவங்க கிட்ட சிக்காம என்ன காப்பாத்தினாங்க. அப்பதான் சரவணன் தாத்தாவும் எனக்கு பழக்கம். தாத்தா? அந்த ஆளை தாத்தான்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன நெருக்கம் அவனோட? அவரு நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்டாமே. நடுவுல ஏதோ பிரச்சனை வந்ததுனால 2 பேரும் புரிஞ்சிட்டோன்னு சொன்னாரு. உங்களுக்கு கூட நல்லா தெரியும்னு சொன்னார பத்தா. உன்னை வச்சுதான் உங்க தாத்தாவையும் பாட்டியையும் மறுபடியும் பார்க்கணும்னு சொன்னாரு. பொறுக்கி ராஸ்கல். பாத்தீங்களாங்க, நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்த பாத்திருக்கான் அவன். திருடம் மாமா, அயோக்கிய ராஸ்கல். என்ன தாத்தா, அவர் நல்லவர் இல்லையா? அமுதா, இவ்வளவு நேரம் உங்க அப்பா கிட்டயும் உங்க அத்தை கிட்டயும் இன்ஜினியர் சரவணன் ஒரு அயோக்கியனை பத்தி சொன்னேனே, அந்த இன்ஜினியர் சரவணன் தான் நீ தாத்தான்னு சொல்ற சரவணன், அனிதாவோட அப்பா. இப்ப தெரியுதா எப்படிப்பட்ட கொலகாரனோட நீ பழகிருக்கேன்னு? எங்களை கொல்றதுக்கு அவன் உன்னை ஒரு கருவியா பயன்படுத்த நினைச்சிருக்கான். உன்னை வச்சுதான் நாங்க சாமி கும்பிட கோவிலுக்கு போற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு பின்தொடர்ந்து வந்திருக்கான். ஆனா அவன் எங்களை கொல்றதுக்கு முன்னாடி விதி அவன் கதையை முடிச்சிருச்சு. தாத்தா, எனக்கு அவன் இவ்வளவு மோசமான ஆளு, இப்படிலாம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது தாத்தா. அதுக்கு தான் அமுதா, புதுசா யார்கிட்டயாவது பழகும் போது ஜாக்கிரதையா பழகணும். யார் என்னன்னு தெரியாம பல்ல காட்டுறவங்க கிட்ட எல்லாம் பழகினா தப்பா தான் போகும். இனிமேல இருந்து ஜாக்கிரதையாயிரு. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன தாத்தா? ஸ்ரீரங்கத்துல உன்னை துரத்திட்டு வந்தானே, சென்னையில கூட உன்னை துரத்தினான்னு சொன்னியே. ஆமாம் தாத்தா. அவன் பேர் தியாகு. சரவணன் மாதிரியே எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாம என் மேல அவனுக்கு ஒரு பகை. நான் செய்யாத தப்புக்காக என்ன பழிவாங்கணும்னு அலையறான். நீ என் பேரன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு உன்னை துரத்துறான். அவன் கண்ணில் பற்றாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரி தாத்தா. இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவன் பதற்றப்படுவான். அதான் அவனை அனுப்பி வச்சுட்டு உங்கள்கிட்ட தனியா சொல்றேன். சரிங்க தாத்தா. கொஞ்சம் டிஃபன் எடுத்து வை எல்லாம்.
ஃப்ரீயா பேசலாம்னு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க, என்ன பேசணும்? இன்னும் நீங்க தூங்கலையாலமோ? இல்ல, இன்னும் தூங்கல. ஏங்க? ஏன்னா தூக்கம் வரல. எனக்கும் தான் தூக்கமே வரலைங்க. ஏங்க தூக்கம் வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என் போன்ல இ-புக்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஓபன் பண்ணி படிப்பேன். இ புக்ஸ்னா இ முக்கியமோ? சாரிங்க, ரொம்ப மொக்கையா இருக்கு. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு தூக்கம் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? கவிதை எழுதுவேன். கவிதையா? நீங்களா? சொல்றேன் கேளுங்க. பாட்டி கிட்ட காக்கா திருடி தின்றது வடை. உன்னை நினைத்து நினைத்து குறைகிறது என் இடை. தண்ணி பிடிக்கிறதுக்கு வேணும் குடம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ பிடிக்காத அடம். ஏங்க நீங்க சிரிக்க சிரிக்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. அதனால ஒரு காமெடி எபிசோட நான் இப்போ உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னது, காமெடி எபிசோடா? பொண்ணு வீட்டுக்காரங்கள எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அது. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க மாப்ள? எல்லா வேலையும் பாப்பேங்க. காலையில எந்திரிச்சோன்னே வாச தெளிப்பேன், கோலம் போடுவேன், வீடு பெருக்குவேன், எங்க அம்மாக்கு சமையல்ல ஒத்தாசையா கூட இருப்பேன். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவையா? திரு பொண்ணை பெத்த அப்பா. நீங்க மௌனமா இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு வேற எந்த தகவலும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டதுக்கு மிகவும் நன்றி. என் பெயர் நாதன். உங்களுக்கு எப்பவும் உதவி செய்ய காத்திருக்கிறேன். ஒரு லூசு பயலுக்கு என் பொண்ணை கட்டி வைக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. பாத்தியாடி, பையன் லூசுன்னு அவங்க அப்பாவே ஒத்துக்கிறாரு. ஆமாங்க. ஐயோ இல்லங்க, என் பையன் லூஸ் எல்லாம் கிடையாது. உங்க பையன் லூஸ் இல்லனா அப்ப நாங்க லூசா? ஆமா, நீங்க லூசு தான். என்னவா அது, நடு வீட்ல லூஸ்லாம் வகராஜி பேசிட்டு இருக்க? ஐயோ அலமு, 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 அம்மாடி, அலமு, அலமு, அம்மாடி. ஐயோ, என்னங்க குழந்தை முழிச்சு முழிச்சு பாக்குறா? என்ன கண்ணு, எதையாவது பார்த்து பயந்துட்டியாடா? பாத்தீங்களாங்க, என்னாச்சுமா? இவ கண்ணெதிர்க்க அந்த சம்பவத்தை பார்த்தால, அதாங்க குழந்தை பயந்து போயிருக்கா. அம்மாடி பயப்படாதடா கண்ணு, நான் போய் இந்த கொழுமரை காய்ச்சறேன். நீங்க கூட்டிட்டு வாங்க, அவளை கூட்டிட்டு வாங்க. வாமா வாமா, ஒண்ணும் இல்ல. இந்தாடா கண்ணு, குடிச்சிருமா. ஒன்னாவதுடா கண்ணு. ஒன்னாகுது, எல்லாம் ஓடி பயப்படாத பயப்படாத, ஒண்ணு இல்ல. வா சாமி இருக்கு, வா சாமி கும்பிடலாம். வா வா வாமா வா. ஐயா முனியையா, என் குழந்தை பயந்து போயிருக்கிறா சாமி. நீதான் அவ பயத்தை போக்கணியா சாமி. சாமி, ஐயா முனியையா, ஐயா சாமி கும்பிட்டுக்கம்மா. இனிமே ஒண்ணு ஆகாது, பயப்படக்கூடாது. வாரா ஜெத்தி, வாடா கண்ணு, வாடாம்மா. இனிமே உனக்கு பயம் வராது. வா, நீ இங்கே படு, எங்களோடய படு. நீ தனியா படுக்க வேணாம், எங்களோட படு. படுத்துக்க. போன் தானே, நான் எடுத்துட்டு வரேன். போன் எடுத்துட்டு வந்து கொடுங்க. போனை வாங்கிட்டியா? உள்ளே போய் படுத்துக்கமா. அட, குழந்தை பயந்து போயிருக்காங்க. ஐயோ ஆவும், நீ படுத்துக்கமா. ஓ ஐயோ, நீ என்னத்தட பாக்குற? போடா, இந்த படுத்துக்கடா. படுற. அப்பா, நான் நேத்து போட்டிருந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் எங்கப்பா? அந்த கொடியில காய வச்சிருக்கேன் பாரு. டேய், என்னடா ஏன் இப்படி பதற? என்ன வச்சிருந்தா உள்ள? அப்பா, 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தப்பா. இதுல 50,000மா?
என்னடா சொல்ற? ஆமாப்பா, ஆபீஸ்ல சில ஆரம்ப கட்ட வேலைக்குன்னு பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி காசு வச்சிருந்தப்பா. இப்ப அத காணோம்ப்பா. நீங்க அத பாத்தீங்களா? டேய், நேத்து நைட்டு உன் துணியை துவைக்கும் போது அதுக்குள்ள எதுவுமே இல்லையடா. எல்லா பாக்கெட்லயும் நல்லா கையை விட்டு துளாவி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணிக்குள்ளே முக்குனேன். 10 பைசா கூட கிடையாதுடா அதுக்குள்ள. அப்பா, பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள தான் வச்சிருந்தேன். எங்கப்பா போகும்? டேய், என்னடா இது? ஆபீஸ் செலவுக்காக வச்சிருந்த காசுன்னு வேற சொல்ற? 50,000 ஆச்சேடா. பெருந்தொகையாவுல இருக்கு. டேய் சித்தார்த்து, பணம் இங்க வந்ததுக்கு அப்புறம் காணாம போலடா. அதுக்கு முன்னாடியே நீ எங்கேயாவது விட்டுட்டியாடா? நல்லா யோசிச்சு பாருடா. ஏப்பா, ஒருவேளை நான் போதையில நிதானமா இல்லாம இருந்தப்போ என்ன ஆட்டோல கூட்டிட்டு வந்தாரு உங்க ஃப்ரெண்டு. அவரு அவன் உத்தமாண்டா. மீட்டருக்கு மேல காசு வாங்குறத தப்புன்னு நினைக்கிறவன். அவட போய் அவன் செஞ்சிருக்க மாட்டான்டா. அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்படின்னா வேற எங்கப்பா போகும்? என்ன கேட்டா, வச்சிருந்தவன் நீ. உனக்குலாம் அது தெரியணும். அது சரி, அதெல்லாம் தெரியற நிலைமையில நேத்து நீங்க வந்த. குடிச்சிட்டு போதையில வந்த. பேண்ட் சட்டையில எல்லாம் வாந்தி எடுத்து அதையெல்லாம் நான் துவைச்சு போட்டு. டேய், நேத்து ராத்திரி தண்ணியை போட்டுட்டு போதையில வந்தேங்கிற விஷயம் ஸ்ரேயாவுக்கு தெரிஞ்சாலே ரொம்ப ஆத்திரப்படுவாடா. இப்ப 50,000 ரூபாய் காசை வர தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சது உன்னை மன்னிக்கவே மாட்டாடா. டேய், நல்லா யோசிச்சு பாடுறா. எங்க போன, என்ன பண்ண, எல்லாத்தையும் வரிசையா யோசி. நேத்து குடிக்க போன இடத்துல கவனக்குறைவா எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டியா? இல்லப்பா, நேத்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்ன மாமா இதெல்லாம்? அம்மா, நேத்து ராத்திரி உங்க பையன் குடிச்சிட்டு வந்தானா? அது வந்துமா அது ஏன் மாமா ராத்திரி என்கிட்ட சொல்லல? நான் முழிச்சிட்டு தானே இருந்தேன். சித்தார்த் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்தான்னு நேத்து என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் மாமா மறைச்சீங்க? உங்க பையனோட தப்பு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பின்ன ஏன் மாமா சொல்லல? அவனோட தப்பை எதுக்கு பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கீங்க? இப்படியே அவன் பண்ற தப்பெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சு அவனை பாதுகாக்கிறது நல்லதா மாமா? ஐயோ இல்லம்மா, அவனை பாதுகாக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல. உனக்கு தெரிஞ்சா நீ சங்கடப்படுவேங்கிறதுக்காகத்தான். என்கிட்ட இருந்து மறைச்சிங்கல்ல, அதோட விளைவுகள் என்ன ஆகும்னு தெரியுமா? நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் அதை யாருக்கும் தெரியாம காப்பாத்துறதுக்கு நம்ம அப்பா இருக்காரு. அதனால எந்த பயமும் இல்லாம குடிக்கலாம், கூத்தடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம்னு இவன் நினைக்க ஆரம்பிச்சிருவான். முழு குடிக்காரனா மாறிடுவான் மாமா. நான் சங்கடப்படக்கூடாதுன்னு தானே என்கிட்ட இருந்து மறைச்சுதான் சொன்னீங்க. இனிமேல் நான் காழ முழுக்க சங்கடப்படுற மாதிரி ஆக போகுது பாருங்க. இல்ல ஸ்ரேயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வாய் மூடு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு வந்துட்டு அத வாந்தி எடுத்து அத அப்பாவை க்ளீன் பண்ண வச்சு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன கையில காசு இருக்குன்னு ஆடுறியா? உன் கையில இருக்கிற காசு உன் காசு இல்லைங்கிற சொரணை இருக்கா உனக்கு? உன்கிட்ட இருக்கிற காசு முழுக்க கடன் வாங்கின காசு. பேங்க்ல கடன், ஃப்ரெண்டு கிட்ட கடன், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாகணும். இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி திருப்பி கொடுப்ப? கைக்கு காசு வந்து 4 நாள் ஆகல 50,000 ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன மெதப்பு உனக்கு? இல்ல ஸ்ரேயா, கவனமா தான் இருந்தேன். போதையில அந்த கருமாதிரம் எதுக்கு உனக்கு? அதெல்லாம் கையில காசு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறவன் பண்ற வேலை அது. நீ யாரு? சாதாரண ஆட்டோக்காரனோட பையன். கைய ஊனி காலை ஊனி முன்னேற வழி தேடிட்டு இருக்க ஆளு. நீ குடிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்துறதுனால தான். ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்துனா என்ன கூட வித்துருவியா? ஸ்ரேயா, ஏன் ஷாக் ஆகுற? சொல்லு. நான் குடிச்சது தப்புதான். இனிமே நான் குடிக்க மாட்டேன். உன்னை நம்பி வந்தேன். உன் மேல இருக்கிற நம்பிக்கைனால எங்க வீட்டாளுங்க செய்யறேன்னு சொன்ன உதவி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்ட சித்து. ஆனா அதெல்லாம் தப்பாயிருமோன்னு பயமா இருக்கு சித்து. உன் மேல அதிகமா நம்பிக்கை வச்சுட்டேனோன்னு தோணுது. இல்ல ஸ்ரேயா. இல்ல சித்து, நீ வேற மாதிரி ஆயிட்ட. ஸ்ரேயா ஸ்ரேயான்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த நீ இப்ப கையில காசு வந்ததும் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடணும்னு நினைக்கிற. உன்னோட நடவடிக்கைலாம் ரொம்ப தப்பா இருக்கு சித்து. இப்படியே நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கைய அழிச்சிடும் சித்து. இல்ல ஸ்ரேயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். நான் குடிச்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். இனிமே குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். உன்னை நல்லபடியா வச்சிருப்பேன் ஸ்ரேயா. நம்ம வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கும். என்ன நம்ப ஸ்ரேயா. நம்பித்தானே ஆகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். நான் வேற எங்க போவேன்?
வா கேஷவ். அப்பா. வா கேசவ், வாமா ஆர்த்தி. வா கண்ணு வாமா. என்ன சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு? சும்மாதான்ப்பா. அலமு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தேன். ஓ வாங்கண்ணே வாங்க நீ. என்ன அலமு, கல்யாண யோகம் வந்துருச்சு போல இருக்கு. எப்போ வர வேண்டியது தாமதிச்சு வந்திருக்கு. ஞானம் எல்லாமே நல்லதுக்கு தான். குழப்பத்தோட ஒரு கல்யாணம் பண்ணிக்காம தெளிவோட கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது தானே. ஆமா, பயணம்லாம் எப்படி மாமா இருந்துச்சு? நாங்க ஏற்கனவே இருந்த ஊர் தானம்மா, அதனால நிறைய எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத நிகழ்ச்சிகள், நிறைய எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்தது நல்லபடியா நடந்துச்சு. அம்மா வாமா பாப்பா தோற. வரமா. என்னப்பா சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு? இதோ பேசி வச்சுட்டு வந்த மாதிரி எல்லாம் ஒண்ணா வரீங்க. நான் தான்ப்பா துரையும் மங்களாவையும் வர சொன்னேன். ஓ கல்பனாவையும் கூப்பிட்டேன். அவளுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு வரலன்னு சொல்லிட்டா. சரி சொல்லுப்பா. அம்மா அலமு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னியே, சொல்லு. ஒண்ணுமில்லப்பா, உங்ககிட்ட போன்ல சொன்ன மாதிரி கல்யாணமெல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. கல்யாணத்தை சென்னையில வச்சுக்கிறதுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நாங்க பேச வந்தது என்னன்னா, அலமு கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம், யார் யாரு என்ன பண்ண போறோம், இது எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணுங்கிறதுக்காக தான். அலமு கல்யாணத்துக்குன்னு சிறுக சிறுக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன். அது போக ஏன் நகைங்க இருக்கு. அலமுக்கு ஏதாவது புதுசா டிசைன் வாங்கணும்னா அப்ப கொஞ்சம் நகைங்களை வாங்கிக்கலாம். கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை அலமு பேர்ல ஆர்டில போட்டு வச்சிருக்கிறேன். இங்க கல்யாணம் பண்றதா இருந்தா அந்த பணம் தாராளமா போதும், தடபுடலா பண்ணிடலாம். சென்னையில கல்யாணம் பண்றதா இருந்தா கொஞ்சம் பத்தாது, அதான் யோசிக்கிறேன். அலமு கல்யாணத்துக்கு நாமளும் ஏதாச்சும் பண்ணணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா என்ன பண்றதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. அதனால அவர் வந்த உடனே கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கிறது சொல்லிடுறேன். ஏன் கேசவ், யார் யார் என்னென்ன பண்ணணும்னு இப்ப எதுக்கு அந்த கேள்வி? அலமு கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் பண்ண வேண்டியது நான். எல்லாத்தையும் எந்த குறையும் இல்லாம செய்யறதுக்காக ஏராளமா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் தற்காலிகமா உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். அதுல இருந்து எடுத்து செய்ய வேண்டிய செலவுகளை பண்ண வேண்டியது தானே. நீ என்ன கொடுப்ப, நீ என்ன கொடுப்பேன்னு எதுக்கு கேட்கணும்? இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ என்னப்பா நீங்க, ஒட்டுமொத்த செலவையும் நானே பண்றேன்ப்பா. அண்ணா எல்லாத்தையும் நானே செஞ்சா மத்தவங்களுக்கு அதுல திருப்தி இருக்காது இல்லப்பா. அலமு கல்யாணத்துக்காக இத்தனை வருஷம் முயற்சி எடுத்தது நாங்க. கடைசியில எங்களுக்கு எந்த ரோலும் கொடுக்காம பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் கேசவே பண்ணிட்டான்னு ஒரு பேச்சு வரல. அதுக்காக தான்ப்பா கேட்டேன். நான் இதை எதிர்பார்க்கலடா கேசவ், நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். சாரி. அப்பா என்னப்பா நீங்க கேட்டதுல ஒரு வகையில நல்லதுதான்ப்பா. இத பத்தி யார் மனசுலாவது சந்தேகம் இருந்தா அது இப்ப போயிருக்கேன் இல்லையா? சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஞானம், இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி ஏதாவது ஸ்வீட் ஒண்ணு பண்ணி கொண்டு இந்த பண்றேங்க. அம்மா நீ காஃபி மட்டும் போடு, ஸ்வீட் நான் பண்றேன். ஆஹா நான் அசிஸ்ட் பண்றேன். வாங்க சேர்ந்து பண்ணலாம். சொல்லுங்க சார். ஆமா சார். கேசவ், அப்பா அலுமுவோட கல்யாணத்துக்கு அம்மாங்கிற முறையில ஞானம் தன் நகையெல்லாம் கொடுக்குறேங்கிறா. அண்ணங்கிற முறையில நீயும் துரையும் கல்யாண செலவெல்லாம் ஏத்துக்கிறேங்கிறீங்க. அக்காங்கிற முறையில மங்களாவும் கல்பனாவும் ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. எல்லாம் சரிப்பா. அலுமுக்கு தகப்பங்கிற முறையில தனிப்பட்ட முறையில நான் ஏதாவது பண்ணணும் இல்லையாப்பா? கண்டிப்பா பண்ணப்பா, பெருசா பண்ணணும். என்னப்பா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஒரு கம்பெனி விலைக்கு வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வாங்கி அலுமுகிட்ட ஒப்படைச்சிடலான் இருக்கேன். என்ன சொல்ற நீ? இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. என்னப்பா இது? பெருசா ஏதாவது பண்ணணும் நீ தானே சொன்ன. இப்பவும் சொல்றேன்ப்பா, பெருசா ஏதாவது பண்ணுங்க. வைர நெக்லஸ் வாங்கி கொடுங்க, இல்ல அலமோ அவன் புருஷனோ வாழ்றதுக்கு ஒரு பிளாட்டோ வில்லாவோ வாங்கி கொடுங்க. என்ன வேணா பண்ணுங்க. ஆனா கம்பெனி வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல கேசவ். அலுமு மேல அன்பா இருக்க, கல்யாண வேலையில இழுத்து போட்டுட்டு செய்யறேங்கிற. அலுமு கல்யாணத்தை ஆர்ப்பாட்டமா நடத்தணும்னு சொல்ற. ஆனா அவளுக்காக, அவளோட சேர்ந்து துரை மங்களாவுக்காக, இந்த 3 பேருக்காகவும் ஒரு கம்பெனி வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னா அது வேண்டாங்கிற. ஏன்டா? ஏன்னா நான் நடத்த நினைக்கிறது கல்யாணம், நீங்க நடத்தணும் நினைக்கிறது பாகப்பிரிவினை. பாகப்பிரிவினையா? கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா பாகப்பிரிவினைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது பாருங்கப்பா, இந்த கல்யாணத்தை வச்சுதான் நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். தேவையில்லாம நடக்காத விஷயத்தை பத்தி பேசி இந்த ஒத்துமையை கெடுத்துட வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உங்கள் சன் டிவியில் ஒளிபரப்பு
பரபரப்பாக இருக்கும் புதிய தொடரில் நடிக்க புது முகங்கள் தேவை. இயக்குனர் திருமுருகன் இயக்கத்தில் திரு பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த புதிய தொடரில் நடிக்க அனைத்து வயதிலும் ஆண் பெண் நடிகர் நடிகைகள் தேவை. இத்தொடரில் நடிக்க ஆர்வம் உள்ளவர்கள் பல கோணங்களில் எடுக்கப்பட்ட தங்களின் புகைப்படங்களுடன் தங்களை பற்றிய சுய விவரங்களுடன் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். புதுமுகங்கள்@gmail.com அல்லது திரு பிக்சர்ஸ், தபால் பெட்டி எண் 7000, சென்னை 6,87,000.